கட்டு போடுதல், அதாவது பேண்டேஜிங். பேண்டேஜிங் என்றால் என்ன? பேண்டேஜிங் செயல்பாட்டில் காயம் அல்லது காயமடைந்த பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க அந்த பகுதி பேண்டேஜிங், அதாவது கட்டு போட்டு மூடப்படுகிறது. பேண்டேஜிங்கின் நோக்கங்கள், முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பல்வேறு வகையான பேண்டேஜ்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் வாங்க. பேண்டேஜின் நோக்கங்கள்: சரியான இடத்தில் கட்டுகளை போட்டு காயத்தை தொற்றிலிருந்து பாதுகாப்பது, இரத்த போக்கை கட்டுப்படுத்துவது, காயமடைந்த அல்லது சுளுக்கு ஏற்பட்ட பகுதிக்கு ஆதரவை வழங்குவது, வீக்கம் அல்லது எடிமாவை தடுப்பது. பேண்டேஜிங் செய்யும் போது இந்த விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். மருத்துவரின் ஆலோசனையின்படி மட்டுமே பேண்டேஜ் போடுங்கள் மற்றும் எந்த வகையான பேண்டேஜ் பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். நோயாளி நிம்மதியாக உணரும் வகையில் அவரை வசதியாக வையுங்கள். பேண்டேஜ் போடுவதற்கு முன் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தம் செய்து பின்னர் அது உலர்ந்து, அதாவது ட்ரையாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட காயங்களை ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனால் சுத்தம் செய்து ஆயின்மெண்டை தடவவும். ஒரு ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் பேடை வைத்து ஒரு பேண்டேஜால் அதை கட்டவும். கட்டு மிகவும் இறுக்கமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட பகுதியை சரியாக தாங்கி மூட்டு சிதைவதை தடுக்க பேண்டேஜை முறையாக போடவும். நோயாளிக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் பேண்டேஜ்களை மிகவும் இறுக்கமாகவும் டைட்டாகவும் கட்ட வேண்டாம், அல்லது அது விரைவாக அவிழும் வகையில் தளர்வாகவும் லூஸாகவும் கட்ட வேண்டாம். பேண்டேஜை ட்ரையாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் எந்தவிதமான வெளியேற்றம், அதாவது டிஸ்சார்ஜ் இருந்தாலும் மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் நோயாளிக்கு அறிவுறுத்துங்கள். காயத்தின் வகை, இடம் மற்றும் தேவையான சிகிச்சை ஆகியவற்றை பொறுத்து பல்வேறு வகையான பேண்டேஜ்கள் உள்ளன. இப்போது அவற்றின் வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம் வாங்க. பேண்டேஜிங்கின் வகைகள்: சர்க்குலர் பேண்டேஜ், இது சிறு காயங்களுக்கு ஏற்ற பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டுமே கவர் செய்யக்கூடிய பேண்டேஜ் ஆகும். கைகள், கால்கள் மற்றும் குறுகிய பகுதிகளில் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இந்த பேண்டேஜ் பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து வகையான பேண்டேஜ்களும் சர்க்குலர் பேண்டேஜிலிருந்தே தொடங்குகின்றன. பேண்டேஜை உங்கள் கையில் எடுத்து காயம் ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் வைக்கவும். காயத்தின் மீது பேண்டேஜை 1 அல்லது 2 முறை சுற்றவும். இதனால் அது உறுதியாக அங்கே இருக்கும். இப்போது காயமடைந்த பகுதியில் பேண்டேஜை வட்ட வடிவில் இதுபோல ஒவ்வொரு சுற்றையும் முந்தைய சுற்றின் மீது சுற்றவும். பேண்டேஜை உறுதியாக சுற்றவும். அதே சமயம் மிகவும் இறுக்கமாக அல்லது டைட்டாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முழு காயமும் மூடப்பட்டவுடன் பேண்டேஜின் முனைகளை பாதுகாப்பாக முடிச்சு போடவும் அல்லது டேப் போடவும். பேண்டேஜ் போட்ட பின் அங்கு இரத்த ஓட்டம் நார்மலாக இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்பைரல் பேண்டேஜ், இது கைகள் போன்ற உடலின் உருளையான பாகங்களில் இருக்கும் காயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேண்டேஜ் ஸ்பைரல், அதாவது சுழல் வடிவத்தில் சுற்றப்பட்டு இறுதியில் 2 வட்ட சுற்று மடிப்புகளோடு முடிக்கப்படுகிறது. காயத்தின் அருகே பேண்டேஜை வைத்து காயமடைந்த பகுதியை சுற்றி ஒரு சுற்று சுற்றவும். இப்போது பேண்டேஜை ஸ்பைரல் வடிவத்தில் சுற்றவும். ஒவ்வொரு சுற்றையும் முந்தைய சுற்றை சற்று மறைக்குமாறு, அதாவது சிறிது ஓவர்லாப் செய்து சுற்றவும். ஒவ்வொரு புதிய சுற்றையும் முந்தைய லேயரின் மீது இதுபோல 1/3 மேல் வைத்து பின்னர் சுற்றவும். பேண்டேஜை படிப்படியாக கீழ்நோக்கி சுற்றவும். மிகவும் இறுக்கமாக இழுக்காமல் கவனமாக இருங்கள். முழு காயமும் மூடப்பட்டவுடன் பேண்டேஜின் முனையை பாதுகாப்பாக கட்டவும். பேண்டேஜ் அப்படியே நிலைத்திருக்க டேப் அல்லது கிப்பை பயன்படுத்துங்கள். ஃபிகர் ஆஃப் 8 பேண்டேஜ். ஃபிகர் ஆஃப் 8 அல்லது 8 வடிவ பேண்டேஜ் ஆனது முழங்கால், முழங்கை மற்றும் கணுக்கால் போன்ற மூட்டு பகுதிகளை சுற்றி பயன்படுத்தப்படுகிறது. காயத்தின் அருகே பேண்டேஜை வைத்து காயத்தின் மேல் முதல் சுற்றினை சுற்றவும். பின்னர் பேண்டேஜை கீழ் நோக்கி கொண்டு வந்து காயத்தின் அடியில் வைத்து சுற்றவும்.
இப்போது பேண்டேஜை மேலே கொண்டு வந்து காயத்தின் மேல் இரண்டாவது சுற்றை சுற்றி 8 வடிவ உருவத்தை உருவாக்குங்கள். இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்து பேண்டேஜை 8 வடிவத்தில் சுற்றுங்கள். முழு காயமும் மூடப்பட்டவுடன் பேண்டேஜின் முனையை பாதுகாப்பாக கட்டுங்கள். பேண்டேஜ் அப்படியே நிலைத்திருக்க டேப் அல்லது கிளிப்பை பயன்படுத்துங்கள். ரெக்கரண்ட் பேண்டேஜ் இது கை விரல்கள், கால் விரல்கள் அல்லது உடலின் எந்த துண்டிக்கப்பட்ட பகுதியையும் மூடி பாதுகாக்க பயன்படுகிறது. இது துண்டிக்கப்பட்ட இடத்தை நன்றாக மூடும் வகையில் சுற்றப்படுகிறது. இதனால் பேண்டேஜ் நிலையாகவும் உறுதியாகவும் இருக்கும். ட்ரையாங்குலர் அதாவது முக்கோண வடிவ பேண்டேஜ் இது கிராவட் பேண்டேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முக்கோண வடிவ துணியானது தலை அல்லது வேறு எந்த பாகத்தையும் தாங்க பயன்படுகிறது. இதை ஒரு ஸ்லிங்காகவும் பயன்படுத்தலாம். முதலில் ட்ரையாங்குலர் பேண்டேஜை விரித்து முக்கோண வடிவில் வைக்கவும். பேண்டேஜின் நீண்ட விளிம்பை இதுபோல காயமடைந்த கையை சுற்றி கையின் கீழே இருந்து மேலே தோள்பட்டை வரை செல்லும் வகையில் கட்டவும். இப்போது பேண்டேஜின் 2 குறுகிய முனைகளையும் கைகளுக்கு மேலிருந்து தோள்பட்டை நோக்கி எடுத்து சென்று முடிச்சு போடவும். கையை தாங்கும் விதமாகவும் இரத்த ஓட்டத்திற்கு எந்த தடையும் இல்லாத வகையிலும் 2 முனைகளையும் தோள்பட்டையில் கட்டவும். பேண்டேஜை இதுபோல இறுக்கி கட்டுங்கள். ஸ்லிங் ஆனது சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதாவது கை மேல் நோக்கி தொங்கும் வகையிலும் நன்றாக தாங்கும் விதமாகவும் ஸ்லிங் இருக்க வேண்டும். அதிகப்படியான பேண்டேஜ் மீதி இருந்தால் அதை தோள்பட்டையில் சொருகவும். ரிவர்ஸ் ஸ்பைரல் பேண்டேஜ் விரைவாக தடிமனாக மாறக்கூடிய கால் போன்ற உருளை வடிவ உடல் பாகங்களில் இந்த பேண்டேஜ் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கரிங் செய்த பிறகு ரிவர்ஸ் ஸ்பைரல் பேட்டர்னில் இந்த பேண்டேஜ் சுற்றப்படுகிறது. பேண்டேஜை உங்கள் கையில் பிடித்து காயத்திற்கு அருகில் கட்டத் தொடங்குங்கள். காயமடைந்த பகுதியை சுற்றி பேண்டேஜை ஒரு சுற்று சுற்றவும். இந்த முதல் சுற்று பொதுவான ஸ்பைரல் பேட்டர்னில் இருக்கும். இப்போது அடுத்த சுற்றில் பேண்டேஜை சிறிது எதிர் திசைக்கு மாற்றுங்கள். அதாவது முந்தைய சுற்றின் எதிர் திசையில் படிப்படியாக காயத்தை சுற்றி பேண்டேஜை எதிர் திசையில் கட்டு போட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்பைரல் பேட்டர்னை உருவாக்குங்கள். ஒவ்வொரு சுற்றும் ஒன்றன் மீது ஒன்று சற்று மறைக்கும்படி சுற்றி அந்த பகுதி முழுவதும் நன்றாக கவர் ஆகும்படி கட்டு போடவும். முழு காயம் அல்லது அடியை கவர் செய்தவுடன் பேண்டேஜின் முனையை பாதுகாப்பாக கட்டுங்கள். பேண்டேஜ் அப்படியே நிலைத்திருக்க டேப் அல்லது கிளிப்பை பயன்படுத்துங்கள். இந்த வழியில் நாம் பொருத்தமான வகை பேண்டேஜ்களை சரியாக பயன்படுத்துவதை பற்றி கற்றுக்கொண்டோம். நினைவில் கொள்ளுங்கள், பேண்டேஜ் போட்ட பிறகு காயம் நன்றாக ஆறி வருகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும். பேண்டேஜ் மீது எந்த அழுக்கோ ஈரப்பதமோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பேண்டேஜை ட்ரையாக வைத்திருக்கும்படியும் எந்தவிதமான டிஸ்சார்ஜ் இருந்தாலும் மருத்துவரை தொடர்பு கொள்ளும்படியும் நோயாளிக்கு அறிவுறுத்துங்கள்.